சிலம்பரசி என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என்னோட சேனலில் ஃபேஷன் டிசைனிங், டைலரிங் ரிலேட்டடான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இது எல்லாமே நான் உங்களுக்கு 100% ஃபுல்லாக சொல்லித்தருவேன். அதுக்காகவே நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 3 டாட் ப்ளவுஸ் எப்படி ஃபேப்ரிக்கில் நேரடியாக அதை மார்க் பண்ணி கட் பண்ணுறது, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் வந்து அதாவது டிப்ஸை வந்து சொல்லிக்கிட்டே போவேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணுற இடம் கூட அந்த முக்கியமான அந்த டிப்ஸ் வந்து கிராஸ் ஆகி போயிடலாம், ஸ்கிப் ஆகி போயிடலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள். பார்ட் 4 அதாவது ஸ்டிச்சிங் வீடியோ நீங்கள் எந்த அளவுக்கு ஆவலாக எதிர்பார்க்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்ட் 4 அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்ட் 3 ஆல்ரெடி மெஷர்மெண்ட் ப்ராப்பரான வீடியோ இருக்குது. பார்ட் 2ல் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி மேக் பண்ணணுன்ற வீடியோ டீட்டெயில்டாக இருக்குது. இது பார்ட் 3. வாங்க எப்படி ஃபேப்ரிக்லேயே மார்க் பண்ணி அதை கட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகே, நம்ம மார்க் பண்ணிடலாம். எப்படி மார்க் பண்ணணும்னா, இந்த பார்த்தீங்களா, இதுதான் கரைப்பகுதி தெரியுதா? அப்படி ஓட்டையாக இருக்கும். இதை தான் நம்ம செல்வேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செல்வேஜையும் இப்படி ஒன்றா நான் மேட்ச் பண்ண மாதிரி இப்படி வச்சுருக்கேன். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங்கில் இருக்குது. ஓகேவா? மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அயனிங்கை பண்ணிட்டு தான் நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கு உட்காரணும். எப்படி அயன் பண்ணணும்? நல்ல பக்கத்தையும் ஒன்றா இருக்கிற மாதிரி மடித்து அயன் பண்ணணும். நீங்கள் ராங் சைடில் தான் மார்க் பண்ணணும். நீங்கள் மார்க் பண்ணுறது ராங் சைடு தான். ஓகே, இப்போ வந்து கீழே இங்கே எனக்கு கொஞ்சம் இப்படி மேலே கீழே இருக்கிறதுனால நான் ஈவனாக இருக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். இது அப்படியே வரைகிறேன் அப்படின்னா ஒரு சைடு நீட்டமாகவும் எனக்கு இன்னொரு சைடு குட்டையாகவும் இருக்கும். அதுக்காக நான் கரெக்டாக இன்னொரு லைன் போட்டுக்கிட்டேன். இப்போ எனக்கு தேவையான லென்த் எவ்வளோ? என்னோடய கன்ஸ்ட்ரக்ஷன் படி 13 + 0.5 14. இப்போ இந்த கோட்டில் என்னோடய மெட்டல் டிப்பை இங்கே வச்சுக்கிட்டேன். இங்கேருந்து மேலே வர்றேன். 14 எங்கே இருக்கோ அங்கே ஒரு மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த 14 இங்கே நான் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஸ்கேல் அப்படி வைக்கிறேன் வச்சுக்கோங்களேன். எனக்கு நான் வச்சுருக்கிற ஸ்கேல் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? பட் அந்த கோடு ஸ்ட்ரைட்டாக இருக்குமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாதில்ல. அதனால் இன்னும் கொஞ்சம் தள்ளி என்னோடய மெட்டல் டிப்பு இங்கே வச்சுட்டு என்னோடய 14 பார்த்தீங்களா, 14 இங்கே வருது. ஆனால் நான் ஸ்கேல் எப்படி இருக்குது? எனக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கரெக்டாக? பட் அது ஸ்ட்ரைட்டாக இல்லை. அதனால் பர்ஃபெக்டாக ஸ்ட்ரைட்டாக வரைகிறதுக்காக இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ 14 ஒரு கோடு போட்டேன். என்னோட லென்த்தை எடுத்துட்டேன். இப்போ நான் வித்தை மார்க் பண்ணணும் இல்லையா? வித்து எவ்வளோ? 10.5. இந்த 10.5 கரெக்டாக இந்த ஃபோல்டிங்கில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டேன். இந்த மெட்டல் டிப் எங்கே போய் முடியுதோ, நான் யூஸ் பண்ணுறது வந்து லெஃப்ட் ஹேண்ட் பர்சன் யூஸ் பண்ணுற ஒரு மெஷர்மெண்ட் டேப்பு. ஸோ நான் எல்லாத்தையும் உல்டாவாக பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ரைட் ஹேண்டட் பர்சனாக இருந்தால் நீங்கள் இப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மெஷர்மெண்ட் டேப்பு வந்து நான் லெஃப்ட் ஹேண்டுன்றதுனால நான் வந்து உல்டாவாக சொல்கிற மாதிரி மேபி இருக்கலாம். உங்களுக்கு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது இங்கே மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்கே கொண்டே நான் கனெக்ட் பண்ணணும். இப்போ நான் அதை ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் பண்ணாக்க கீழேயும் 10 இருக்கான்றதை நான் செக் பண்ணிக்கிறேன். 10.5 நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகே, இதுதான் நம்ம பேக் போர்ஷனுக்கு தேவையான ஃபேப்ரிக். ஆனால் இதை நம்ம கட் பண்ணிட வேண்டாம். நம்மளுக்கு ஷோல்டர் இங்கேயே முடிஞ்சிடும் இல்லையா? ஸோ இந்த பார்ட்டை ஃப்ரண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதனால் இதை பாக்ஸாக கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி மார்க் மட்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்மளோட பேக் போர்ஷனை வரைய போகிறோம். ஷோல்டர் எனக்கு எவ்வளோ வந்தது? கன்ஸ்ட்ரக்ஷன் படி 6 இன்ச். அந்த 6 இன்ச் இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். என்னுடைய நெக் வித் எவ்வளோ வந்தது? 2.5. எவ்வளோ வந்ததுன்னெலாம் இல்லைங்க, 2.5 தான் மார்க் பண்ணணும். ஓகேவா? மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஆர்ம் டெப்த் லைன் எவ்வளோ? 5. அந்த 5 இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அகெயின் இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா பாடியில் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும், கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி எழுதணும் அப்படின்ற
வீடியோ என்னோடய பேஜில் இருக்குது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்துச்சு? 6ஆ? இங்கேயும் 6 தான் இருக்கணும், அதை செக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இதை எல் ஷேப் மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஏன்னா முக்கியமான பாயிண்ட் அந்த இடத்துல ஓடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இங்கே நம்பர் 2 வைக்கிறேன். இந்த மெட்டல் டிப் எங்கே முடியுதோ அங்கே ஒரு கோடு போட்டுட்டேன். இப்போது இந்த மெட்டல் டிப்பை இந்த கார்னரில் வைக்கிறேன். இந்த 2 எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மெட்டல் டிப்பை இந்த கார்னரில் வைக்கிறேன். 0.75 எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 0.75 அப்படின்றதுனா மெஷர்மெண்ட் டேப் பற்றி உங்களுக்கு ஒரு தடவை சொல்லிடுறேன். இங்கே இந்த மெட்டல் இருக்கிறதுனால நான் இங்கேருந்து சொல்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? இது வந்து 1 inch. இந்த 1 inch பக்கத்தில் ஒரு கோடு இருக்கு இல்லையா, குட்டி கோடு, அது 1.1. அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி கோடு இருக்கு இல்லையா, அது 1.25, 1.2, 1.25 இதெல்லாம் வருது அப்படின்னா இங்கே தான் நீங்கள் எடுத்துக்கணும். 1.3 அதுக்கு பக்கத்தில் இருக்கிற குட்டி கோடு 0.3. அதுக்கு பக்கத்தில் திக்காக ஒரு கோடு இருக்கும், அதுதான் 0.5. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற குட்டி கோடு 0.6. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற குட்டி கோடு 0.75. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது 0.8. ஓகே, 0.8லாம் வருதுன்னா இங்கே தான் நீங்கள் மார்க் பண்ணணும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது 2. அப்போ இது எல்லாம் சேர்ந்தது தான் 1 inch. அப்போ இந்த 1 inchக்குள்ளே இவ்வளோ மெஷர்மெண்ட் அடங்கி இருக்குது. ஓகேவா? இப்போ நான் 0.75ன்னு சொன்னேன்னா அப்போ நான் எதை மார்க் பண்ணியிருப்பேன்? இது சென்டராக திக்காக இருக்குது, அது 0.5. அது பக்கத்தில் இருக்கிறது 0.6. அது பக்கத்தில் இருக்கிறது 0.75. இந்த 1லேருந்து இந்த 0.75 டிஸ்டன்ஸ் தான் இந்த டிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த வளைவு எப்படி வரையணுன்றதுக்கான கீ பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஃப்ரெஞ்ச் கர்வ் அப்படி வச்சு பாருங்கள், கனெக்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஓகே, இப்படியே வச்சு பாருங்கள், எங்கே உங்களுக்கு கனெக்ட் ஆகுதோ அங்கே இந்த கர்வ் நீங்கள் போட்டுருங்க. இங்கே கனெக்ட் ஆகிடுச்சு, இங்கே கனெக்ட் ஆகிடுச்சு, இங்கே கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட நெக் டீப்பு 10 inch நான் மார்க் பண்ணிக்கிறேன். 10 inch இங்கே வருது. இங்கே நான் 2.5 மார்க் பண்ணியிருக்கேன், ஆனால் இங்கே 3.25 inch நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கேருந்து இங்கே 10 இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே ஒரு ரவுண்டு வரையணும் இல்லையா நெக்குக்கு, அது எப்படி வரையணும்னா இங்கே என்ன பண்ணமோ அதே தான். இந்த கார்னர்லேருந்து 2 inch, அகெயின் இங்கே 2 inch, இங்கே 0.75. இது எல்லாம் கனெக்ட் ஆகிற மாதிரி நான் என்னோடய ஃப்ரெஞ்ச் கர்வ் வைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு எப்படி திருப்பியுமே கனெக்ட் ஆகலை அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுங்கள் இப்படி. அதுக்கப்புறம் இந்த 2 பாயிண்ட்டையும் இப்படி கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பேக்கில் எனக்கு மிச்சம் இருக்கிறது என்ன அப்படின்னா, இங்கேருந்து இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இங்கேருந்து 1 inch ஸ்டாண்டர்ட், நீங்கள் என்ன சைஸாக இருந்தாலும். இப்போது இங்கேருந்து இதை கொண்டு போய் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த செஸ்ட் லைன்லேருந்து இங்கே கனெக்ட் பண்ணிட்டோம். இதுதான் நம்ம கட்டிங் லைன். ஸோ இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, பேக் முடிஞ்சிருச்சு. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்களேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரண்ட்டுக்கான பாக்ஸை இங்கே போட்டுக்கிறேன். இந்த கோடு இங்கே இருந்ததுனா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல, இது வந்து
வேக்ஸ் சாக். இதை நான் அயன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அழிஞ்சிடும். இதை மட்டும் நான் அயன் பண்ணி அழிச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், என்னோடய ஆம் ஹோல் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். எனக்கு 8 இருக்கணுமா? சீம் அலவன்ஸ் 1 இன்ச்சு, ஷோல்டருக்கு ஒரு 0.5. அப்போ 1.5 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா 9.5 இன்ச்சு. இந்த 9.5 இன்ச்சு ஒரு 0.5 உள்பக்கமாக நான் செக் பண்ணுறேன். கரெக்டாக வந்துடுச்சா? 9.5 இன்ச். அப்போ என்னோடய ஆம் ரவுண்டு கரெக்டாக இருக்குது. ஒருவேளை நான் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவேன்? இந்த வளைவை சின்னதாக்கணும்னா என்ன பண்ணணும்? இப்படி கொஞ்சம் மேலே ஏற்றி இப்படி வரைஞ்சி பார்த்துட்டு மறுபடியும் செக் பண்ணுவேன். இதிலே கரெக்டாக ஆயிருங்க. 0.25லேருந்து 0.5 தான் உங்களுக்கு இப்படி முன்ன பின்ன வர மாதிரி இருக்கும். ரொம்ப ஜாஸ்தி வருதுன்னா உங்கள் பாடியில் மறுபடியும் அந்த மெஷர்மெண்ட்டை ஒரு தடவை எடுத்து செக் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது பெருசாக இருக்குது, சின்னதாக்கணும்னா மேலே கோடு போடணும். இப்போ இதை விட சின்னதாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்? இதை விட கீழே இறக்கணும். இப்படி கீழே இறக்குங்க. அப்படி இறக்கியும் சரியாக வரலைங்கிற பட்சத்தில் தான் இந்த செஸ்ட் லைன் கோடையே நீங்கள் மேலே ஏற்றணும், கீழே இறக்கணும். இப்போ எனக்கு நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஆனாலும் எனக்கு தேவையான மெஷர்மெண்ட்டு விட அதிகமாக இருக்குங்கிற பட்சத்தில் இந்த லைனை 1/4 இன்ச்சுக்கு இப்படி மேலே ஏற்றுவேன். இங்கே என்னெல்லாம் நான் ஃபஸ்ட்டு பண்ணணும் அதை திரும்ப மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும். ஒருவேளை எனக்கு பெருசாக வேணும், சின்னதாக இருக்குது. அப்போ பெருசு பண்ணணும்னா இந்த கர்வை பெருசு பண்ணணும்னா என்ன பண்ணணும்? கீழே இறக்கணும். இந்த வளைவை பெருசு பண்ணணும். அப்போ ஒரு 1/4 இன்ச்சுக்கு கீழே இறக்குவேன். கீழே இறக்கிட்டு இதை ட்ரை பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு என்ன ஆகிடும்? கரெக்டாகிடும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் வரும். அதை தாண்டி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீங்கள் மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்துருந்தீங்க அப்படின்னாக்க. ஓகே, இப்போது அந்த சேஞ்ச் பண்ணிட்டீங்க இல்லையா? இப்போ நான் வந்து 5ன்னு இருக்குது. ஒருவேளை 5.5ன்னு நான் இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா இந்த சேஞ்ச் பண்ண நம்பரை தான் ஃப்ரண்ட்டுக்கும் நான் மார்க் பண்ணணும். ஓகேவா? அதை மறந்துடாதீங்க. இப்போ பேக் ஓவர் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டுக்கான பாக்ஸ் நான் போட்டுக்கிறேன். இந்த செல்வேஜ் பார்ட் நம்மளுக்கு வேண்டாம். ஸோ அதனால் அதை நான் வந்து கட் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த செல்வேஜ்லாம் நீங்கள் சேர்த்துக்காதீங்க, கட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அதாவது இந்த கரை பகுதி இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் சேர்த்துக்கக்கூடாது, கட் பண்ணிடணும். இதை ரிமூவ் பண்ணிடணும். ப்ரோக்கன் லைன்ஸ் ஆகிடுச்சு. இதை வச்சு நான் ஒரே லைனாக போட்டுக்கிறேன். இப்போ இந்த வித்து எவ்வளோ வேணும்? 10.5. ஏன்னா பேக்கில் நம்ம 10.5 தான் மார்க் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டுக்கும் 10.5 தான் மார்க் பண்ணணும். இங்கே வச்சுட்டேன். 10.5. அப்பா கரெக்டாக எங்கே வருது பாருங்கள், இங்கே வருது. கரெக்டாக அந்த கோட்டுக்கிட்ட வருது. ஸோ பெரிய சைஸாக என்னை விட இப்போ அடுத்த சைஸில் இருக்கீங்கன்னா இந்த இடத்துல அந்த பாக்ஸை போட முடியாது. இங்கே தான் அந்த பாக்ஸை நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து இந்த கால்குலேஷன் தெரிஞ்சதுனால நீங்கள் அதை அவங்க ஃபேப்ரிக்லேயே வச்சு பார்க்கலாம். அவங்களோட செஸ்ட்டு ப்ளஸ் ஈஸ் டிவைடட் பை 4 போட்டு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை இங்கேருந்து வச்சு பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள். கரெக்டாக வருது அப்படின்னா ஓகே, இதை உங்களால் தச்சு இந்த ஃபேப்ரிக்கில் தைக்க முடியும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது இல்லைங்க ஃபேப்ரிக் பத்தாது, ஃப்ரண்ட் இங்கே பேக் இங்கேனா ஃப்ரண்ட் உங்களுக்கு இங்கே தான் எடுக்கிற மாதிரி வரும், ஸ்லீவ் இங்கே கிடைக்கிறதுல இந்த லென்த்தில் தான் உங்களுக்கு ஸ்லீவ் வரும் அப்படின்றத நீங்கள் சொல்லிடணும். இல்லை எனக்கு இவ்வளோ தான் வேணும், எல்போ லென்த் தான் வேணும் அப்படின்னாங்கன்னா ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஓகே, இப்போ இங்கேருந்து லென்த் எவ்வளோ? எனக்கு ஃப்ரண்ட்டு அண்டர் பஸ்ட் வரைக்கும் 13. அப்போ நான் மார்க் பண்ண வேண்டிய லென்த்து 13. பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் லென்த்து தான் மாறும், வித்து அதே தான் 13. இங்கேருந்து 13, இங்கேருந்து 10.5, இங்கே வந்து 10.5, இங்கேருந்து 13. இப்போ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது
நம்மளுக்கு இது ஓப்பன் பீஸில் தான் இருக்கும். ஏன்னா இது ஃப்ரண்ட் ஓப்பன், தனித்தனியாக 2 லேயர் இருக்குது. ஓகேவா? இதை நீங்கள் உங்கள் கை வாட்டம் இப்படியும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம், இப்படியும் வரைஞ்சிக்கலாம், இப்படியும் வரைஞ்சிக்கலாம், இப்படியும் வரைஞ்சிக்கலாம். இது நீங்கள் எப்படி வேணால் வரைஞ்சிக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு பாக்ஸாக இதை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு உள்ளே தான் நம்மளுக்கு பேட்டர்ன் இருக்க போகுது. ஓகேவா? உங்களுக்கு கை எப்படி வருதோ அந்த மாதிரி நீங்கள் இதை வரைஞ்சிக்கலாம். இதை தாண்டி நம்மளுக்கு போக போகிறது கிடையாது. ஸோ இந்த டைரெக்ஷன்லேயே நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். ஷோல்டர் எவ்வளோ? பேக்கில் 6, ஃப்ரண்ட்லையும் நமக்கு 6 தான். பேக்கில் வந்து எனக்கு ஆர்ம் டெப்த் லைன் சேஞ்ச் ஆகலை, 5 தான். இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனா ஆர்ம் ரவுண்டு டிவைடட் பை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆமாம், பண்ணியிருக்கேன். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 6. நீங்கள் ஃபஸ்ட்டு பேக்குக்கு மார்க் பண்ண மாதிரியே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 0.5 உள்ளே வாங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகே, இப்போ வாங்க உள்ள. இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இங்கேருந்து 0.5 உள்ளே மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து 0.5 வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். அதுக்கு கீழே தான் நம்ம இந்த கிராஸை எடுக்கணும். ஓகே, பார்த்துட்டிங்களா எப்படின்னு? இப்போ இப்படி மார்க் பண்ணிட்டேன். இப்போ புது லைனோட கார்னர் இருக்கு இல்லையா, இங்கேருந்து 0.5 உள்ள, இங்கேருந்து 0.5 உள்ள. இந்த புது கார்னரில் இருந்து 1.5 இன்ச்சு செஸ்ட் லைனில், புது கார்னர்லேருந்து 1.5 இன்ச்சு ஆர்ம் டெப்த் லைனில். இப்போ நம்மளுக்கு 3 பாயிண்ட் கிடச்சிருச்சா? இந்த 3ஐயும் ஜாயின் பண்ணணும். இப்போ என்னோடய ஃப்ரெஞ்ச் கர்வ் நான் இங்கே வைக்கிறேன். எனக்கு மேட்ச் ஆகிடுச்சு. ஒருவேளை எனக்கு மேட்ச் ஆகலைன்னா எப்படி வரைவேன்? இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே. ஓகே, இப்படியும் நம்ம இதை வரைஞ்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அகைன் நெக்கோட வித்து 2.5 மாற்றிடாதீங்க, 2.5 தான். ஃப்ரண்ட்டுக்கு மேலே என்னவோ கீழேயும் அதே தான் கொடுக்கணும். பேக்குக்கு மட்டும்தான் அந்த வித்தை ஜாஸ்தி பண்ணிக்கிறதெல்லாம், ஃப்ரண்ட்டுக்கு ஜாஸ்தியெல்லாம் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஹூக் லூஸ் ஆகிடும். ஓகே, 6.5 ஸ்டாண்டர்ட். 6.5ன்றது உங்கள் பாடியில் கரெக்டாக இருக்கும். 6.5. இங்கே மேலே 2.5 இன்ச்சா, கீழேயும் 2.5 இன்ச்சு தான். ஓகே, இப்போ இதை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நெக் ரவுண்டு வரைகிறதுக்கு அதுதான். உங்களுக்கு நல்லா டீப்பாக வேணும் அப்படின்னா இங்கே ஃபாலோ பண்ண ரூலே இங்கே ஃபாலோ பண்ணிக்கலாம். 1.5 1.5 0.5 அப்படியே போட்டுக்கலாம். 1.5 1.5 0.5. ஓகே, இப்போ இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே கர்வ் வந்துருச்சா? ஓகே, அடுத்து நம்ம பண்ண வேண்டியது அப்பெக்ஸ் லென்த்து. ஷோல்டர்லேருந்து என்னோடய அப்பெக்ஸ் லென்த் எவ்வளோ? தையலுக்கான அளவு இங்கே போயிடும். தையலுக்கான அளவுலேருந்து எவ்வளோ இருக்குது கரெக்டாக? 9.5 இன்ச்சு. மேலேருந்து 10 இன்ச். ஓகே, பாடியில் என்ன எடுத்தீங்களோ அது கூட 0.5 ஆட் பண்ணி இங்கே நீங்கள் மார்க் பண்ணணும். எனக்கு 9.5, நான் 10 இன்ச் ஆட் பண்ணுறேன். அந்த 10 எங்கே இருக்குது பாருங்கள், நான் மேலே போட்ட கோட்டில் அந்த 10 இருக்குது. இப்போ என்னோடய அப்பெக்ஸ் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 7 இன்ச். அதில் பாதி 3.5. ஓகே, இங்கே 3.5யா? இந்த கோடோட எண்ட்லையும் 3.5 மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இது ரெண்டையும் கனெக்ட்.
இப்போ நான் வந்து 36 இருந்தாலும் நான் ஃப்ளாட் பஸ்ட் தான், நான் பஸ்டியர் கிடையாது. அதனால் நான் 1.25 போட்டாலே எனக்கு கரெக்டாக தான் இருக்கும். 1.5 போட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த இடத்துல ஃபேப்ரிக் கொஞ்சம் வந்து நிற்கும், அவ்வளோதான். பட் பேடட் பிரேசியர் நான் போடுறேன் அப்படின்னாக்க இங்கே 1.5 இன்ச் நான் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இல்லை நார்மலான பிரேசியர் தான் போடுறேன் அப்படின்னா 1.25 கரெக்டாக தான் இருக்கும். இந்த டாட் டிஸ்டன்ஸ் இன்டேக் மட்டும் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அந்த பஸ்ட்டை பார்த்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நான் ஒருவேளை பேடட் பிரேசியர் போட போகிறேன் அப்படின்னா எனக்கு 1.5 இன்ச் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். 1.25 இதை கொடுத்து தச்சுட்டு நான் பேடட் பிரேசியருக்கு இது செட் ஆகுமான்னு கேட்டால் செட் ஆகாது. ஓகே, 1.25. இதுவே நான் பஸ்டியராக இருந்தாக்கா நான் 1.5 கொடுத்துருப்பேன். பேடட் பிரேசியர் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா 1.5 நான் கொடுத்துருப்பேன். ஆக்சுவலாக இந்த ப்ளவுஸை உங்களுக்கு தச்சு காட்டுறதுக்காக மட்டும்தான் ஸ்டிச் பண்ணுறேன், இதை நான் போட போகிறது கிடையாது. அதனால் நான் 1.25 கொடுத்துக்கிறேன். ஓகே, மார்க் பண்ணியாச்சா? இங்கே 1.25, இங்கே 1.25. இப்போது இந்த கார்னர்லேருந்து மேலே 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்டாண்டர்ட், நீங்கள் என்ன சைஸாக இருந்தாலும் இந்த 2 இன்ச் அப்படின்றது ஸ்டாண்டர்ட், அதை மார்க் பண்ணிக்கோங்க. இது டாட் லெக் 1, இது டாட் லெக் 2. ஓகே, இந்த லெக் 1லேருந்து இந்த 2 இன்ச்சை மார்க் பண்ணியிருக்கிறத கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதை சும்மா வெறுமனே இந்த வீடியோ வேடிக்கை மட்டும் பார்க்குறீங்கன்னா உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. நான் பண்ண நீங்களும் வீடியோ பாஸ் பண்ணி நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் என் கூடவே சேர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் அதை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். வேடிக்கை மட்டுமே பார்த்தா இது புரியவே புரியாது. ஓகே, இங்கேருந்து இந்த 2 மார்க் பண்ணேன் இல்லையா, இங்கேருந்து 1.5 இன்ச் எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கிறேன். உங்கள் பாடியை பொறுத்து இந்த 1.5 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணும்போது எனக்கு பாருங்கள் இது ஸ்ட்ரைட்டாக மேட்ச் ஆகுது. ஆனால் எல்லாருக்குமே இது ஸ்ட்ரைட்டாலாம் மேட்ச் ஆகாது. உங்கள் பாடி சைஸை பொறுத்து இது இப்படி கீழேயும் வரலாம், இது மேலேயும் போகலாம். எனக்கு நேராக வந்துச்சு அப்படின்னு பயந்துடாதீங்க, என் பாடிக்கு அது ஸ்ட்ரைட்டாக வருது. ஓகே, இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும்? 1.25 இன்ச். 1.25னா இது 1.25 தான் 1.25. ஓகே, 1.25 இந்த டிஸ்டன்ஸ் இருக்கணும். டடா! இப்போது இந்த டாட் இன்டேக் எவ்வளோ கொடுத்தா சூப்பராக இருக்கும் அப்படின்னா 0.3னா இது 1 பக்கத்தில் இருக்குது 1.1, அது பக்கத்தில் 2.5, அது பக்கத்தில் 3ஆவதாக ஒரு கோடு இருக்கு இல்லையா, அதுதான் 0.3. நான் மேலே 0.3 கீழே 0.3 மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள், அந்த லுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படின்னா இதுக்கும் அதுக்கும் 0.25க்கும் 0.3க்கும் ஒரு புள்ளி தானே அப்படின்னா அந்த ஒரு புள்ளி எவ்வளோ விசிபிளான ரிசல்ட் கொடுக்கும் தெரியுமா? ரொம்ப முக்கியங்க மார்க்கிங்லாம். ஒவ்வொரு பாயிண்ட்டை கூட நீங்கள் சும்மா சாதாரண கேஷுவலாக இப்படி வச்சுட்டு இப்படிலாம் மார்க் பண்ணிங்கன்னா ஒரு புள்ளி முன்ன பின்ன போயிட்டாலும் உங்களுக்கு ரிசல்ட் வந்து கரெக்டாக வராது. அப்படியே கண்ணும் கருத்துமாக மார்க் பண்ணணும் மார்க் பண்ணும்போது. ஓகேவா? இப்போது இந்த டாட் ஓவர் ஆர்ம்ஹோல் டாட். ஃபஸ்ட்டு மார்க் பண்ண லைன் இருக்குல்ல, அந்த லைனில் இதை கொண்டுட்டு போய் வைக்கிறேன். இங்கேயே நீங்கள் வைக்கலாம், இப்படியும் வைக்கலாம். ஓகேவா? இல்லை இந்த 2 டாட்டையும் தச்சு முடிச்சுட்டு கூட அதுக்கப்புறமா இந்த டாட்டை நீங்கள் வந்து டிசைட் பண்ணலாம். ஏன்னா இதுவே ஒரு வழி பண்ணி கொடுக்கும் இது எங்கே போகணும் இந்த டாட்டை அப்படின்றத. இங்கே கொண்டு அதாவது இந்த கார்னரில் கொண்டு போய் மார்க் பண்ணிட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ எக்ஸ்ட்ரா வருதுன்னு பார்ப்போமா? 9.5 இங்கே மேலே வச்சுட்டேன். கரெக்டாக 0.6 எக்ஸ்ட்ரா வருது. கரெக்டாக 0.6 எக்ஸ்ட்ரா வருது. அவ்வளோதான் வரும். நீங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா. ஒருவேளை இந்த கர்வ் நீங்கள் வரைஞ்சதை பொறுத்து 0.1 வேணால் கம்மி ஆகலாம், 0.5ன்னு வரலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 0.6னால் என்னது? இந்த பக்கம் 0.3, அந்த பக்கம் 0.3, இந்த பக்கம் 0.3, இந்த பக்கம் 0.3 அந்த கர்வில் மார்க் பண்ணிட்டேன். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும்? 1.25 இன்ச் இருக்கணும். மறந்துடாதீங்க, 1.25 இன்ச் இருக்கணும். அந்த உங்களுக்கு ஏதாவது ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொல்லி இதை கொண்டே அதில் இன்சர்ட் பண்ணக்கூடாது.
இது இதுக்குன்னே வடிவமைக்கப்பட்ட ஒரு டெக்னிக், பேட்டர்ன், கன்ஸ்ட்ரக்ஷன். ஆமாம், இதுக்கு மட்டும்தான் இது செட் ஆகும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சில விஷயங்களை மட்டும் இதுலேருந்து எடுத்து கூட இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. ஓகே, மார்க் பண்ணியாச்சு. அடுத்து நமக்கு என்னது, இந்த டிஸ்டன்ஸை நம்ம பண்ணணும் இல்லையா. இங்கேருந்து 2 இன்ச் நான் சொன்னேன்ல, 2 இன்ச். நான் 2 இன்ச்சுன்றது ஸ்டாண்டர்டுங்க. இதுக்கு மேலே வந்து ஏற்றுறது வந்து உங்களோட பேக் ஹைட்டை பொறுத்து நீங்கள் ஏற்றிக்கிற மாதிரி வரும். அதாவது பட்டியோட ஹைட்டு 3 இன்ச்சு வரணும். கிராஸ் எடுத்துட்டேன். ஃப்ரண்ட் நமக்கு ஓவர் அப்படின்னு சொல்லிட முடியாது. இப்போ வந்து பாருங்கள், இந்த ஹைட்டை நான் செக் பண்ணுறேன். இந்த வெளியில் இந்த கோடு இருக்கு இல்லையா, இந்த கோடை தான் செக் பண்ணுறேன். இங்கேருந்து இங்கே எவ்வளோ வருது, 6.3 இருக்குது. இங்கேருந்து இங்கே செக் பண்ணுறேன், இது வந்து 8.9 கரெக்டாக அந்த கோடில் வச்சேன் அப்படின்னா 9 இன்ச் இருக்குது. 9. இப்போது இது 6.3 இருக்குது. ஃப்ரண்ட்டோட ஹைட்டு 6.3 இருக்குது. மிச்சம் எவ்வளோ இருக்குது பார்க்குறேன், 2.5 இன்ச்சு தாங்க வருது பட்டி ஹைட். எனக்கு எவ்வளோ வரணும், 3 இன்ச்சு கம்பல்சரியாக பட்டியோட ஹைட் இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு 6.3 இருக்கா, இதை கொண்டு போய் நான் இங்கே வைக்கிறேன்னா, இங்கே வச்சுட்டேன் அப்படின்னா பேக்கில் இந்த இது வந்து ஃப்ரண்ட்டோட இந்த ஹைட்டு. இப்போ பட்டி இங்கே நான் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணால் அந்த ஜாயின் பண்ணுற பட்டி எனக்கு நான் 3 இன்ச்சில் ஜாயின் பண்ணணும். இப்போ இங்கே எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கோ அதுதான் என் பட்டியோட ஹைட்டு. இங்கே எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் தான் இருக்குது. ஆனால் பட்டி ஹைட் எவ்வளோ வரணும், 3 இன்ச் வரணும். அப்போது இப்போ என்ன பண்ணணும், நான் இங்கே 0.5 இன்னும் கொஞ்சம் நான் ஏற்றிக்கணும். ஓகே, ஏற்றியாச்சு. இப்போ பாருங்கள், நான் செக் பண்ணுறேன். இங்கேருந்து இங்கே 5. இது பேர் என்ன, 8. 5.8 இருக்குது. இப்போ இந்த 5.8 எக்ஸாக்டாக உட்காந்து வைக்கிறேன். வச்சுட்டேன்னா இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணுறேன். 3 இன்ச் தெரியுதா. இப்போ பட்டியோட ஹைட் எனக்கு 3 இன்ச்சு வந்துருச்சு. அந்த 3 இன்ச்சை நான் கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் 3 இன்ச் வர்ற மாதிரி இதை நீங்கள் பண்ணிக்கணும், ஆல்ட்ரு பண்ணிக்கணும். இப்போ இதுதான் நான் கட் பண்ண வேண்டிய லைன். ஸோ கட்டிங் மார்க் போட்டுக்கிறேன், இல்லைனா இங்கே கட் பண்ணிடுவேன். இல்லை வேறு என்ன இருக்குது, பேக் ஓவர், ஃப்ரண்ட் ஓவர், பெல்ட் பார்ட்டை கட் பண்ணலாமா. இந்த லைனை நம்ம அயன் பண்ணி அழிச்சிக்கலாம். இது நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா இங்கே தானே நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ பெல்ட் நம்ம மார்க் பண்ணலாம். இப்போ பட்டியோட ஹைட் எவ்வளோ, நான் 3 இன்ச்சுன்னு டிசைட் பண்ணிட்டேன். ஓகேவா. அப்போ கீழே 0.5 மேலே 0.5 அலவன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா 3 + 1 4. இப்போ என்னோட பட்டியோட லென்த்து நான் 4 இன்ச் அதில் மார்க் பண்ணிக்கிறேன். சாக் வந்து ஷார்ப்பாக இல்லாததுனால நல்லா போர்டில் எழுதுகிற சாக் பீஸ் மாதிரி குண்டு குண்டாக வரையுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகலம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த அகலம் எவ்வளோ எடுத்தோம், 10. இந்த 10ல் ஒரே ஒரு 1.25 மட்டும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னாக்க எவ்வளோ வந்துச்சு, நம்மளுக்கு 9.25 வந்துச்சா. நீங்கள் எழுதின கன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். கால்குலேஷன்லாம் போட்டிருக்கேன், ஆனால் ஆன்சர் என்னன்றதை நான் எழுதலை. பத்து
10 minus 9.25. ஐயோ மைனஸா, 10 minus 1.25, 9.25. ஸோ அதான் ஆன்சர் போல், அது என் மைண்டில் இருந்து அதுவே வருது 9.25ன்னு. 9.25 இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். சேம் இங்கேயும் 9.25 எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து 4 inch எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் 0.5 கீழே இறக்கிட்டு 0.5 இறக்கிக்கிட்டேன். இதோட மிட் பாயிண்ட் 9.25 மிட் பாயிண்ட். இங்கேருந்து 1 inch டவுன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கார்னர்லேருந்து இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுறேன். இந்த 0.5 கீழே இறக்குனேன்ல, இங்கேருந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதுதான் நம்ம கட் பண்ண வேண்டிய கட்டிங் லைன். அவ்வளோதாங்க, பட்டியும் முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், இதை கொண்டாந்து இங்கே நான் ப்ளேஸ் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சக்குன்னு மேட்ச் ஆகுதுன்னு மட்டும் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போது இதெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து இன்னொரு பீஸும் கட் பண்ணி எடுக்கணும். பட்டி மட்டும் இதே மாதிரி இன்னும் 2 கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இது நம்ம வரைஞ்சிருக்கோன்ற போது இங்கே என்ன தெரியும், இது ராங் சைடுன்னு தெரியும். ஆனால் இந்த பக்கத்தில் அது ராங் சைடுன்னு தெரியாதுல்ல. அதனால் அதை வந்து நம்ம இப்படி போட்டுடலாம். இந்த வெளியில் இருக்க 2மே ராங் சைடு, உள்ளே இருக்கிற 2மே ரைட் சைடு. ஓகே, ட்ரேசிங் வீல் வச்சு இதெல்லாம் ஒரு தடவை நான் ட்ரேஸ் பண்ணிடுறேன். இதுக்கு பேர் தாங்க ட்ரேசிங் வீல். பீஸா கட்டர் மாதிரி இருக்குல்ல, பட் இது ட்ரேசிங் வீல். இந்த கோடுக்கு மேலேயே வச்சு நான் இப்படி 2 அழுத்திக்கிறேன். அப்படிங்கும்போது அந்த பக்கமும் எனக்கு இந்த ட்ரேஸ் விழுந்துடும். ஸோ அப்போ டாட்லாம் நான் பிடிக்கும்போது இந்த பக்கம் ஒரு மாதிரி அந்த பக்கம் ஒரு மாதிரி இல்லாமல் கரெக்டாக பிடிக்க முடியும். அந்த மாவாக கொட்டும் இல்லையா ஒரு சாக்கு, அது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு அவசியமே இல்லை. வரைஞ்சிட்டு தட்டி விட்டிங்கன்னா அந்த பக்கம் போயிடும். பட் வேக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் போகாது. நாம் தான் அதை மல்லு கட்டி போக வைக்கணும். இதுதான் முடிகிற இடம்னு தெரியறதுக்காக இங்கே ஒரு லைன் போட்டுட்டேன். ரொம்ப வச்சு தேய்ச்சிடக்கூடாது, துணியவே கிழிச்சு விட்டுரும். சென்டர் போடு. சைடு. உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியுதான்னு தெரில, இந்த பக்கம் அதை இவ்வளோ அழகாக ட்ரேஸ் ஆகிட்டுருக்கு பாருங்கள். நான் வரையும் போது காட்டுறேன் உங்களுக்கு. அதே மாதிரி பேக்லையும் நம்ம டாட்டு பிடிப்போம். அது எப்போ பிடிப்போன்றதை நான் சொல்கிறேன், எப்படின்றத தைக்கும் போது நான் சொல்கிறேன். கட் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற சிசர் வந்து இந்த எட்ஜு கட் பண்ணணும் ஷார்ப்பாக. அப்படிப்பட்ட சிசர் தான் யூஸ் பண்ணணும். இந்த எட்ஜு கட் பண்ணாத சிசர் வந்து ஃபேப்ரிக்கு நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி ஃபேப்ரிக் சிசரை ஃபேப்ரிக் கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்.
பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது, லஞ்ச் பிரேக் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். பெல் அடிக்கிற சவுண்டு இங்கே வரைக்கும் கேட்குது. அதனால் எனக்கும் பசி வந்துடுச்சு. இந்த மாதிரி துணியை உங்கள் இஷ்டத்துக்கெலாம் திருப்பக்கூடாது. அந்த டேபிளில் உங்களுக்கு இந்த வியூ மாறாமல் தெரியணுன்றதுக்காண்டி திருப்புறேன். ஃபேப்ரிக் எப்படி இருக்கோ நீங்கள் தான் மூவ் ஆகி போகணும். ஃபேப்ரிக் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணக்கூடாது. நான் கேமரா வந்து ஸ்டாண்டர்டாக அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அந்த இடத்துல. ஸோ அதனால் நான் ஃபேப்ரிக்கை ஏற்றிருப்புறேன். நீங்கள் இந்த வேலையை மட்டும் செஞ்சிடாதீங்க. நாம் தான் எந்திரிச்சு மூவ் ஆகணும். கட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக கட் பண்ணுங்க. இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது இழுத்து ஹூக் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும். நீங்கள் இழுத்து ஹூக் போடுறீங்க அப்படின்றதுக்காண்டி உங்கள் பஸ்ஸை ஃப்ளாட்டாலாம் காட்டாது. இந்த இன்டேக்கை மட்டும் நீங்கள் பஸ்ஸு சைஸை பொறுத்து கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்படி போகும் இந்த ப்ளவுஸ் நீங்கள் பாடியில் போடும்போது. ஸோ பேக் நீட்டாக நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ இது ஒரே பீஸ் தான் அப்படின்றதுனால இந்த மார்க்கிங் இருக்க சைடு தான் ராங் சைடு அப்படின்றது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது பெல்ட் பார்ட்டை கட் பண்ணிக்கிறேன். இங்கேயும் கட் பண்ணுங்க மறக்காமல். ஸோ இது சீம் அலவன்ஸ் ஈஸ் அலவன்ஸோட சேர்த்து தான் இருக்குது. எல்லா அலவன்ஸும் இது உள்ளறையே இருக்குது. ஸ்டிச் பண்ணும்போது எங்கெங்கே எவ்வளோ அலவன்ஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். க்ளோஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. எப்படா அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, பெல்ட் பார்ட்டிங்க கொஞ்சம் இருக்குது. டாட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். இதையும் கொண்டு போய் வைக்கிறேன். ஆயிடுச்சு. ஏன்னா டாட்டை க்ளோஸ் பண்ணிட்டு தான் அதை ஸ்டிச் பண்ணுவோம். அதனால் அதை செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இவ்வளோ கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது பாருங்கள். பாடியிலையும் இப்படி தான் போய் அது அழகாக சீட் ஆகும். சூப்பராக. ஃப்ரண்ட்டை கட் பண்ணிக்கலாம். இந்த வித்தில் இந்த ஒன்றை மட்டும் தான் மைனஸ் பண்ணோம். கரெக்டாக? இது எக்ஸஸாக தான். ஆனால் நம்ம இது ரெண்டையுமே க்ளோஸ் பண்ணுறோம். இது போய் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அதுதான் இதோடைய அற்புதம். இன்னொன்று சொல்ல மாட்டேன். ஒருவேளை நீங்கள் பஸ்டியராக இருக்கிறீங்க அப்படின்னா இதை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணாமல் இதை லேசாக வளைஞ்ச மாதிரி இந்த லைனை கட் பண்ணுங்கள். இந்த லைனே லேசாக அப்படி வளைஞ்ச மாதிரி கட் பண்ணுங்கள். அதுக்கு ஒன்று பண்ணலாம். என்னென்னா
இதோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க, ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதை டச் ஆகிற மாதிரி இப்படி வந்து இப்படி போனீங்கன்னா அந்த கர்வ் உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி தான் இதோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க, 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதை டச் ஆன மாதிரி இப்படி போனீங்கன்னா அந்த கர்வ் பாயிண்ட் மாதிரி உங்களுக்கு அழகாக வந்துடும். பாடியில் சீட் ஆகும்போது உங்களுக்கு அழகாக அந்த பஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி இது கொடுக்கும். ஓகேவா? தாங்கி பிடிச்சி கொடுக்கும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா பஸ்டியராக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது. ஃப்ளாட் பஸ்ட்டுக்கு அது தேவையில்லைங்க, அப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடலாம். இது கூட தான் நம்ம கட் பண்ணணும். கரெக்டாக? இது இந்த பக்கம் வர்ற மாதிரியும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடமும் உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். மார்க் பண்ணுற சாக் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குண்டு குண்டு லைனாக இருந்ததுன்னா நம்மளால் கரெக்டாக மெஷர் பண்ண முடியாது. இப்போ இந்த குண்டு லைனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கிட்ட வந்துருச்சு. இந்த லைனோட டிஸ்டன்ஸே வித்தே வந்து ஒரு 1/4 இன்ச் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எங்கே கட் பண்ணணும், இங்கேயா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு டவுட் ஆகிடும். ஸோ ஷார்ப்பாக அந்த மாதிரி ஒரு ஊசியில் கோடு போட்ட மாதிரி இருக்கணும் நீங்கள் மார்க் பண்ணுற அந்த லைன்லாம். ஓகேவா? உங்களுக்கு இது விசிபிளாக தெரியணுன்றதுக்காக நான் அதை ஷார்ப்பை போக வச்சு இதை நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதை 2 பீஸ் மிஸ் ஆயிடாமல், அதாவது முன்ன பின்ன மேலே கீழே போயிடாமல் இதை வந்து நீங்கள் பிடிச்சிக்கணும். நான் நல்லா ஸ்டீம் அயன் கொடுத்ததுனால அது ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்ருக்கு. ஸோ அதனால் என் இஷ்டத்துக்கு ஹேண்டில் பண்ணுறேன் அதை. மார்க் பண்ணியாச்சா? இது ராங் சைடு. இப்போ திருப்புனா இந்த பக்கம் ராங் சைடு. இப்போ இந்த மார்க்கிங் எனக்கு தெரியுது, அதை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மார்க்கிங் எந்த பக்கம் இருக்கோ அந்த சைடு தான் ஸ்டிச் பண்ணணும்.
ஒருவேளை உங்கள் ஆம் ரவுண்டை பொறுத்து இந்த டாட் லெக்ஸ் இருக்கு இல்லையா, அது மேலே கீழே வர்ற மாதிரி வரும் சில பேருக்கு. இப்படி நான் வந்து இதை டாட்டை பிடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு இப்படியே வந்துருச்சு இல்லையா. சில பேருக்கு எப்படி வரும்னா இப்படி வரும், ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்க மாதிரி வரும். அந்த மாதிரி வரும்போது இந்த ஏரியாவை நீங்கள் கட் பண்ணும்போது எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஏரியாக்கிட்ட வரும்போது இந்த டாட்டை இப்படி நீங்கள் வந்து ஃபேப்ரிக்கில் இப்படி ஃபோல்டு பண்ணிடணும். இப்படி ஃபோல்டு பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இதை எப்படி கட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட் ஸ்லீவை தைக்கும்போது இந்த இடத்துல இந்த பாயிண்ட் நான் சொல்லிடுறேன், தைக்கும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரண்ட் ஸ்லீவ் தைக்கும்போது ஃப்ரண்ட்டோட அந்த ஸ்லீவ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்லீவ் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த பார்ட்டை தைக்கும்போது கொஞ்சம் நீங்கள் இப்படி இழுத்து பிடிச்சி தைக்கணும். ஓகேவா? இந்த இந்த அவுட்ஃபிட்டுக்கு மட்டும் அதை பண்ணணும் அந்த மாதிரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்து ஸ்லீவ் நான் கட் பண்ணிக்கிறேன். நான் லைன் பண்ணிட்டேன். ஸ்லீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ சிங்கிள் ஃபோல்டரில் இருக்குல்ல, இப்போ இந்த ஃபோல்டை கொண்டு போயிட்டு இந்த செல்வேஜ் பார்ட்டில் மறுபடியும் வைக்கிறேன். ஏன்னா நமக்கு 2 ஸ்லீவ் வேணும். ஸ்லீவை ஃபோல்டிங்கில் தான் நம்ம கட் பண்ணுவோம். இப்படி கட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ என்னோடய சைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே முடிஞ்சிடும். பெரிய சைஸாக இருக்கீங்க, 40க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்லீவுக்கு ஒட்டு போடுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சைடு இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா, இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை வந்து ஒரு 2 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சுக்கு 2 ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சில் 2 ஸ்ட்ரிப்பு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இங்கே இருந்து இங்கே ஜாயின் பண்ணிவிடுங்க. இங்கே ஜாயின் பண்ணிவிடுங்க, இங்கே ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணி அந்த ரா எட்ஜ் வந்து புதுசாக ஜாயின் பண்ண அந்த பீஸ் சைடாக பார்த்த மாதிரி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணிவிடுங்க. அயன் பண்ணிங்கன்னா இப்போ இந்த அகலம் உங்களுக்கு கொஞ்சம் கிடச்சிருமா. இப்போ இதை 2ஆக ஃபோல்டு பண்ணி அகைன் டிஃபோல்ட் பண்ணி இப்போ ஸ்லீவை மார்க் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு ஒட்டு போடாதீங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் ஒரு ஜாயின் கொடுத்து அதுக்கப்புறமா ஸ்லீவை கட் பண்ணுங்கள். ஓகேவா? அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தைக்கும் போது ஒட்டு போடுறத விட இது பெட்டராக இருக்கும். கீழே ஒரு பேஸ் லைன் போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஈவனாக இல்லை, அதனால் கீழே கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ என் ஸ்லீவ் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 8 இன்ச் ஓகே தான். நான் இதை போட போகிறதில்ல, தைச்சி காட்டுறதுக்காக தான் தைக்கிறேன். 8 இன்ச்னால் 8 + 2 10 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கணும். 10 இன்ச் 10 இன்ச். ஓகேவா? இப்போ இதோட வித்து எவ்வளோ இருக்கணும்? எனக்கு 9 இன்ச் இருக்கணும். இந்த ஃபோல்டிங்லேருந்து இங்கே பார்க்குறேன், கரெக்டாக எனக்கு 9 இன்ச் தான் இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட்டு ஒரு புள்ளி தான், அது எனக்கு எந்த பிரச்சனையும் தராது. ஒரு புள்ளி தான் எனக்கு வெளியில் போகுது. ஸோ எனக்கு இந்த இதை பாக்ஸை அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போது இந்த ஓப்பன் சைடு இருக்கு இல்லையா, இந்த ஓப்பன் சைடு தான் என்ன பண்ணுறேன், நான் அந்த 3 இன்ச் டவுன் பண்ணுறேன். ஃபுல்லாக ஃபோல்டிங்கில் இருக்க சைடு பண்ணலை, இந்த ஓப்பன் சைடு 3 இன்ச் டவுன் பண்ணுறேன். இந்த டவுன் பண்ணதை இந்த ஃபோல்டடு சைடு கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜாயின் பண்ணிட்டேன்னா இங்கே ஒரு 0.5 ஃபோல்டிங்லேருந்து 0.5 ஃபோல்டிங்லேருந்து 1 இன்ச். இந்த 1 இன்ச் பேக் ஸ்லீவுக்கு 0.5 ஃப்ரண்ட் ஸ்லீவுக்கு இதோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். மிட் பாயிண்ட்டுக்கு மேலேயும் கீழேயும் 0.5 மேலே 0.5 கீழே 0.5. ஓகே, இப்போ நான் இங்கேருந்து தனித்தனியாக கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா தைக்கும் போது எனக்கு நான் சொன்னேன் இல்லையா, இப்படி இருக்கும். இது சைடு தையல், ஸ்லீவ் வந்து இப்படி இருக்கும். இங்கேருந்து 1 இன்ச் வரைக்கும் நான் ஒரே லைனாக வந்துட்டு அதுக்கப்புறம் பிரிகிறேன் அப்படின்னா தைச்சதுக்கப்புறம் இப்படி ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஆனால் ஃபிட்டிங்கில் எந்த சேஞ்சும் வராதுங்க, ஃபிட்டிங் கரெக்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த ப்ளஸ் சிம்பிள் வரணுன்றலாம் அவசியம் இல்லை, அதனால் நான் இங்கேருந்தே அதை போட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்தால் தான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படின்னா 1 இன்ச்சுக்கு அப்புறமா இந்த லைனை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே,
ஒரு டாட் லெக்ஸ் மாதிரி இதை மார்க் பண்ணிட்டேன்னா இப்போ இங்கே கொண்டாந்து எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் கர்வ் எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி கொண்டு போயிட்டு வைக்கிறேன். இப்படி வைக்கும்போது மேட்ச் ஆகுது. அதாவது ஒரு மினிமலான கர்வ் வைக்கும்போது தான் மேட்ச் ஆகுது. கனெக்ட் பண்ணிட்டேன். பேக் ஓவர், அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரண்ட் ஸ்லீவ். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த டாட்டை இப்படி பிடிச்சிட்டு என்னோடய ஃப்ரண்ட் ஸ்லீவை நான் மேட்ச் பண்ணி பார்க்குறேன். இங்கே 0.5 நான் தைச்சிருவேன் இல்லையா, அதனால் 0.5 விட்டுட்டு மேட்ச் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா ஷோல்டரை தைச்சிட்டு தான் ஸ்லீவை ஜாயின் பண்ணுவோம். ஓகேவா? 0.5 விட்டுட்டு நான் செக் பண்ணுறேன். கொஞ்சம் நேரத்தில் வீடியோ உங்களுக்கு ஸ்கிப் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். ஸ்கிப்லாம் ஆகலை. ஓகே, இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து எனக்கு எக்ஸஸ் இருக்க மாதிரி வருது. ஆனால் நம்ம தைச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். எக்ஸஸ் இருந்தால் பிரச்சனை இல்லைங்க, கம்மியாலாம் வரக்கூடாது. ஃப்ரண்ட்டை செக் பண்ணுறேன். இங்கே இந்த டாட்டை மடிச்சிடுறேன். ஏன்னா டாட்லாம் நம்ம பிடிச்சிருவோம் இல்லையா. அதே அளவு ஃப்ரண்ட்டு எக்ஸஸ் வருது. ஸோ எக்ஸஸ் வரதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, அதை நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகே, எக்ஸஸ் தாங்க வரும். எல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா எக்ஸஸாக தான் இங்கே ஒரு 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் வரைக்கும் வரும், பத்தாமலாம் வராது. கீழே எவ்வளோ கொடுத்தோம், 1.5 இன்ச் டவுன் ஃபோல்டு கொடுத்தோமா, அந்த 1.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணதில் இங்கேருந்து ஒரு 1 இன்ச் உள்ளே மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு 1/4 இன்ச் உள் பக்கமாகவே வந்துச்சு இல்லையா. ஸோ ஒரு 1/4 இன்ச்லாம் இல்லை, அதுக்கும் கம்மியாகவே கொஞ்சம் உள்ளே அப்படி மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பேக் ஸ்லீவை தான் கட் பண்ணணும். இங்கே ஒரு நாட்ச் போட்டுக்கிறேன். இந்த ஸ்லீவ் நான் எப்படி வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கல்ல. ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க்கிங் இருக்க சைடு நமக்கு ராங் சைடு, இந்த பக்கம் எதுவுமே இல்லாமல் ப்ளைனாக இருக்குல்ல, இதுவும் ராங் சைடுன்னு மார்க் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக இருக்கும் தைக்கும் போது. இல்லை அப்படின்னா 2 ஸ்லீவையும் ஒரே கைக்கு தைச்சிருவோம். ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி கீழே ஒரு லேயர் இருக்குது, மேலே ஒரு லேயர் இருக்குது. ஃப்ரண்ட் ஸ்லீவை கட் பண்ணுறேன். இந்த ஸ்லீவ் மெத்தட் இந்த ப்ளவுஸுக்கு மட்டும்தான் செட் ஆகும். இதை கொண்டு போயிட்டு வேறு எதுக்கும் ட்ரை பண்ணிடாதீங்க. இது ஃப்ரண்ட் ஸ்லீவ் அப்படின்னு இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இங்கே ஒரு நாட்ச் போட்டுக்கலாம். இப்படி ஒரு கட் கொடுத்துக்கிட்டேன். இந்த வீ கட் இருக்கு இல்லையா, இந்த வீ கட்டு இருக்கிற ஏரியா தான் ஃப்ரண்ட் ஸ்லீவ். ஸ்லீவும் நம்மளுக்கு ஓவர் ஆகிடுச்சு. இப்போ இந்த பெல்ட் பார்ட் வந்து நம்ம இன்னொன்று கட் பண்ணணும்ல. இங்கே ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா, இதில் வந்து இன்னொரு பார்ட்டு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த பெல்ட் பார்ட் அப்படியே ப்ளேஸ் பண்ணி இது 2 லேயராக இருக்குது.
இதில் 2 லேயர் இருக்குது. அகெயின் ஒரு 2 லேயர் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். எக்ஸாக்டாக மார்க் பண்ணுறேன். ப்ளவுஸ்க்கு ஹூக் எப்படி வைக்கணும், லிப் எப்படி ஸ்டிச் பண்ணணும், ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி நீட்டாக ஸ்டிச் பண்ணணும், இது எல்லா வீடியோவும் என்னோடய பேஜில் இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஹூக் பட்டி 2 இன்ச் இருந்தால் போதும். லூப் பட்டிக்கு 2.5 வித்தில் கட் பண்ணணும். ஹூக் வந்து 2 இன்ச் வித்தும், லூப் வந்து 2.5. ஓகே, இது வந்து ஃபோல்டிங்கில் இருக்குது. நான் அதை ஓப்பன் பண்ணி அந்த க்ரீஸ் லைனை வச்சு கட் பண்ணிடுவேன். சரிதா, அது ஒரே பீஸாக இருக்குது. இங்கே க்ரீஸ் லைன் தெரியுதுல்ல, இதை கட் பண்ணி நான் 2 பீஸாக ஆக்கிடுவேன். ஓகேவா, இப்போ நீங்கள் எல்லாம் பண்ணிட்டீங்க. இன்றைக்கி தைக்கலை, நாளைக்கு தான் தைக்க போகிறீங்க அப்படின்னா அது எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு சொல்கிறேன். பேக் பார்ட் எடுத்து வச்சுக்கோங்க, ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து வச்சுக்கோங்க. பெல்ட் பார்ட், ஸ்லீவ், ஹூக் பட்டி, லூப் பட்டி எல்லாம் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. மேலேருந்து இதை எடுத்து போடுங்க. போட்டுட்டு அதாவது அந்த ஃபேப்ரிக்கு வலிக்கவே கூடாது, அந்த மாதிரி இதை சுற்றணும். சுற்றி நீங்கள் கட் பண்ண பீஸ் எதுவும் இந்த மாதிரி கிடக்கும் இல்லையா லென்த்தியாக, இதை வச்சு சுற்றி கட்டி வச்சுருங்க. நீங்களாக பிரித்தாதான் அது பிரிகிற மாதிரி கட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதை 10 நாள் கழித்து எடுக்கிறீங்கன்னா கூட எதுவுமே மிஸ் ஆகாமல் இது உள்ள அப்படியே இருக்கும். ஓகேவா, இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம நேராக ஸ்டிச்சிங்க்கு போயிடலாம். ஃபேப்ரிக்கில் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். பார்ட் 4ல் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் எவ்வளோ பேர் ஆர்வமாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியணும். அதனால பார்ட் 4 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் ஃபாஸ்ட்டாக அதுக்கான வேலைப்பாடுகள்லாம் பண்ணி சீக்கிரம் அப்லோட் பண்ணணுன்ற ஆர்வம் எனக்கும் வரும். யாருமே இல்லாத கடையில் யாருக்குன்னா டீ ஆத்துறன்ற மாதிரி யாருக்குமே ஆர்வமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக நான் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கணும்னு எனக்கு தெரியணும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். நான் போட்டிருக்கிற இந்த அவுட்ஃபிட் வந்து ஒரு பின்ட்ரெஸ்ட்டில் பார்க்குற அவுட்ஃபிட் ஒரு லுக்கு கொடுக்குறதில்ல. இந்த அவுட்ஃபிட் எப்படி தைக்கணுங்கிற ரெக்கார்டட் வீடியோ அவைலபிள் இருக்குங்க. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா மற்ற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு அனுப்புவாங்க. தயவு செஞ்சு யாரும் பேசலாமா வேணாமான்லாம் கூச்சப்படாதீங்க. கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். மற்ற எல்லா டீட்டெயிலும் என்னோட டீம் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ பேசுறதுக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்க. கூச்சமா இருக்கு அப்படின்னு சொன்னால், ஏன்னா இன்னைக்கு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. வாங்கி கற்றுக்கணும், தைச்சு பழகணும்னு அவங்களுக்கு ஆர்வமாக இருக்குதான், ஆனால் வந்து பேசுறதுக்கு தயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. ஸோ அதுக்காக தான் இதை நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். பார்ட் 4ல் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். வீடியோலாம் ரெடியாக இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சாலும் அதை நான் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு வர டவுட்டெல்லாம் நான் தனித்தனியாக வீடியோவாகவே கிளியர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். உங்கள் டவுட்லாம் வீடியோ கீழே நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். எல்லா டவுட்டுமே நான் கிளியர் பண்ணுவேன். ஆல்ரெடி நான் வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலும் தனியாக அதை குட்டியாகவே நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி போடலான்னு இருக்கேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். 10 பேருக்காவது ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்கணும். நான் வந்து கண்டிப்பாக வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். டவுட் கிளியர்னே சொல்லிட்டு 3 டாட் ப்ளவுஸ்க்கு தொடர்ந்து பாருங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்காக தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.